ஆயக்கலைகள் 64 அதில் ஆணும் பெண்ணும் அறிந்தது எத்தனை ரகசிய கேள்விகள். உலகெங்கிலும் உள்ள வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ரகசிய கேள்விகள். நம்ம இப்போ பால்வினை நோய்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அதுலேயும் ஆணுறுப்பில் வரக்கூடிய புண்கள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அதை கிருமிகளால் வருது, முக்கியமாக சிஃபிலிஸ், ஹெர்பிஸ், எல்ஜிவி, ஷாங்க்ராய்டு, இந்த மாதிரி சில விஷயங்களை பற்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தோம். அதே மாதிரி அடிபடுறதுனால வர்றது, கேன்சர் போன்ற விஷயங்கள் வர்றதெல்லாம் பேசியிருந்தோம். இதை தவிர வேறு என்னென்ன காரணங்களால் புண்ணு வரும் ஆணுறுப்பில் அல்லது பெண் உறுப்பில்? ஃபிக்ஸட் ட்ரக் எரப்ஷன் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. ஆண்கள் சில மாத்திரை போட்டு அலர்ஜி வந்தால் கரெக்டாக ஆணுறுப்பில் ஒரு இடத்துல மட்டும் புண்ணு வரும். அது வேறு இடத்துல வராது, அதே இடத்துலாம் திரும்ப திரும்ப வரும். ஃபிக்ஸட் ட்ரக் எரப்ஷன், அதே இடத்துலாம் திரும்ப திரும்ப புண்ணு வந்துக்கிட்டே இருக்கும். சொல்லி வச்சா மாதிரி அதே மாதிரி வரும். ஆணுறுப்பில் வேறு எங்கேயுமே வராது, ஃபிக்ஸடாக அதே இடத்துல வந்துட்டுருக்கும். ஃபிக்ஸட் ட்ரக் எரப்ஷன் பேர். அலர்ஜி இருக்கிறவங்க சில பேருக்கு இதே மாதிரி திரும்ப திரும்ப வந்துட்டுருக்கும். அதே மாதிரி ஸ்டீவன் ஜான்சன் சிண்ட்ரோம் அப்படின்னு வரலாம். அதே மாதிரி டெர்மட்டோசிஸ்ன்னு, இந்த காரணங்கள்லாம் வந்து ஆணுறுப்பில் வரக்கூடிய அலர்ஜினால் வரக்கூடிய அல்லது பெண் உறுப்பில் வரக்கூடிய அலர்ஜினால் வரக்கூடிய புண்கள். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் நான் திருப்பதி மதுரையிலேருந்து பேசுகிறேன். மதுரை, சொல்லுங்கள். சார் இந்த மேரேஜ் ஆகி ஒன் அண்ட் ஆஃப் மந்த் ஆயிடுச்சு. சொல்லுங்கள் சார். இப்போ ஒரு 45 days என் மிஸ்ஸஸுக்கு கன்சீவாக இருந்து இது அபார்ஷன் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ டாக்ஸிட்னு ஒரு TOXT ஹைபன் எஸ்ன்னு ஒரு டேப்லெட் 2 பேருக்கும் கொடுத்துருக்காங்க. அந்த மாத்திரை எடுத்துக்கலாமா சார்? டாக்டர்கள் உங்கள் செக் பண்ணாங்க இல்லையா? இல்லை, என்னையே செக் பண்ணல, அவங்க மிஸ்ஸஸுக்கு மட்டும்தான் அபார்ஷன் பண்ணாங்க. அபார்ஷன் பண்ணாங்க? எதுக்காக அபார்ஷன் பண்ணாங்க? அது இது என்ன சார், அது என்ன சொல்லுவாங்க, ப்ளீடிங் ஆயிடுச்சு சார். அதாவது கரு வளராமல் அப்படி ப்ளீடிங் ஆயிடுச்சுட்டாங்களா? ஆமாம் சார், துடிப்பு இல்லை அப்படின்ட்டு. இன்கம்ப்ளீட். ஓகே. இந்த மாத்திரை எடுத்துக்கங்க. அதாவது பல காரணங்களால் கருவில் வந்து அபார்ஷன் வரலாம். கரு வளராமல் நான் லாஸ்ட் மந்த் வந்து செக் பண்ணிட்டு நீங்களும் எனக்கு டேப்லெட் கொடுத்துருக்கீங்க சார், அதையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அதையும் சேர்த்து இது சாப்பிடலாம். நீங்கள் மருந்துகளை தொடர்ந்து சாப்பிடலாம் சார். இது என்ன ரீசன் சார் இந்த அபார்ஷன் ஆனதுக்கு? அதாவதுங்க, ஒரு 20% கரு வந்து முழுமையாக வளர்ந்து குழந்தையாக மாறுறதில்ல. சரி சார். ஒன்று வந்து ஹார்மோன்கள் குறைபாடு இருக்கலாம். அதுக்கு தான் டாக்டர்கள் வந்து லூட்டியல் ஃபேஸ் சப்போர்ட்டுன்னு சொல்லி சில மருந்துகள் கொடுப்பாங்க. ஓகே. இரண்டாவது வந்து சில ஆன்டிபாடிஸ் இருக்கலாம், கார்டியோலிப்பின் ஆன்டிபாடிஸ். மூன்றாவது சில கிருமி தொற்று இருக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த நம்ம இப்போ சொல்லிகிட்டு இருக்க வியாதிகளில் ஹெர்பிஸ் போன்ற நோய்கள். சரி சார். நெக்ஸ்ட் டைம் வந்து எப்போ நம்ம அதுக்கு தயார் பண்ணலாம், எப்போ பண்ணலாம்? இப்போது மருத்துவர்கள் உங்களுக்கு ஒரு கோர்ஸ் ஆஃப் மெடிசின் கொடுத்துருவாங்க. ஆமாம், 1 monthக்கு அப்புறம் தான் நீங்கள் தாம்பத்தியத்தில் ஈடுபடணும் அப்படின்னு. இப்போ நீங்கள் தாம்பத்தியத்தில் காண்டம் மாதிரி இதை நிரோத் மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வேணால் காண்டம் செக்ஸ் பண்ணலாம். இப்போ மீண்டும் கருத்தரிக்கக்கூடாது. இந்த மருந்துகளெல்லாம் ஒரு கோர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த கோர்ஸ் எல்லாம் முடித்த பிறகு நீங்கள் மறுபடியும் தாம்பத்திய உறவு வைத்துக்கிட்டு கருத்தரிக்கலாம். அது வரைக்கும் தாம்பத்திய உறவு வைக்கணும்னா வச்சுக்கலாம், காண்டம் போடணும், கர்ப்பம் ஆகாமல் பண்ணணும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சென்னையிலேருந்து குளத்துலேருந்து பேசுகிறேன் சார். உங்கள் பேருங்க? முருகவேல் சார். சொல்லுங்கள் முருகவேல். இதுமாரி நமக்கு வந்து ஆண்குறி ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரிக்கு. சரி. அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் எதாவது இருக்குது சார்? ஆணுறுப்பு சின்னதாக இருக்கிறதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குங்க. ஆரம்ப காலத்தில் ஆணுறுப்பு சின்னதுன்றதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருப்போம். இப்போ வந்து உலகம் முழுவதுமே இதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸ்மால் பீனிஸ் சிண்ட்ரோம்னு சொல்லி இன்றைக்கி ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மருந்துகள் முதல்ல உங்களுக்கு ஹார்மோன் செக் பண்ணணும். ப்ரொலாக்டின் ஏதாவது ரொம்ப அதிகமாக இருக்குது, டெஸ்டோஸ்டிரான் குறைவாக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் சரி பண்ணணும். அடுத்து வந்து சில மருந்துகள் இருக்குது, வேக்யூம் செக்ஷன் இருக்குது, இந்த ஷாக்வேவ் தெரப்பி, இந்த மாதிரி பல என்ஹான்ஸ்மெண்ட் தெரப்பீஸ் எல்லாம் இருக்குது. தேவைன்னா அறுவை சிகிச்சைகள் கூட இப்போல்லாம் பண்ணுறாங்க. இப்படி பல்வேறு முறைகள் இருக்குது. நீங்கள் மருத்துவரோட கலந்து ஆலோசித்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, சில நேரம் சில விஷயங்கள் காஸ்ட்லியாக இருக்கும், சில விஷயங்களுக்கு சீப்பாக இருக்கும், எது உங்களுக்கு செலவு பண்ண முடியும், இதெல்லாம் நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு அந்த முறைகளில் நீங்கள் பயன்படுத்தலாம். கண்டிப்பாக நீங்கள் சரியாகுங்க, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம்.
இப்போது வேறு என்னென்ன காரணங்களால் ஆணுறுப்பில் புண்கள் வரலாம் அப்படின்னு பார்த்தா, பாடியில் இருக்க நோய்கள் வந்து ஆணுறுப்பில் புண்களை உண்டு பண்ணலாம். SLE அப்படின்ற நோய் வந்து ஆணுறுப்பில் புண்ணை உண்டு பண்ணலாம். அதே மாதிரி வேறு பல பிரச்சனைகளாலையும் வரலாம். நம்ம ஏற்கனவே சொன்னோம், பால்வினை நோய் அல்லாத TB போன்ற நோய்கள் ஆணுறுப்பில் புண்ணை உண்டு பண்ணலாம். சரி, இப்போ நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு வியாதி அப்படின்னு பார்த்தா சிஃபிலிஸ் என்ற நோய் தான். ஒரு காலத்தில் உலகம் முழுவதுமே மிகப்பெரிய அளவுக்கு பரவலாக இருந்த ஒரு நோய் சிஃபிலிஸு. இந்த நோய் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு காலர் இருக்கார். ஹலோ சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? தருமபுரி சார். ராஜ் சொல்லுங்கள் சார். உடல் கொள்ளும் போது உடனடியாக விந்து வெளியாக என்ன சார்? உலகத்தில் வந்து 70% ஆண்கள் வந்து விந்து 2 நிமிஷத்துக்குள்ளே வெளியேற்றிடுறாங்க. இது காமனுங்க, இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நீங்கள் பொதுவாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் செக்ஸை ஆரம்பிச்சுட்டு நீங்கள் கீழே படுத்துக்கோங்க. உங்கள் மனைவியை மேலேருந்து செக்ஸ் பண்ண சொல்லுங்கள். அவங்க உச்சகட்டம் அடைகிற வரைக்கும் அவங்க செக்ஸ் பண்ணி முடித்த பிறகு நீங்கள் மேலே வந்து செக்ஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஸ்பாட்டுன்னு பெண்ணுறுப்பு உள்ளே இருக்குது, அதை வந்து நீங்கள் தூண்டணும் விரல் வச்சு. மார்பகங்களை தூண்டலாம், பிரஸ்ட்டு, பீப். C ஃபார் கிளைட்டோரஸ்ன்னு நீங்கள் கிளைட்டோரஸை தூண்டலாம். கிளைட்டோரஸ் தான் உண்மையான செக்ஸ் உறுப்பு. அதில் வந்து 8000 நரம்பு முடிச்சுக்கள் இருக்குது. அது ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான உறுப்பு, ஆணுறுப்புக்கு இணையான பெண் உறுப்பு. அதை நீங்கள் தூண்டலாம். அதில் உச்சகட்டம் அடைஞ்சிருவாங்க. அப்படி இல்லைன்னா ஸ்பாட்டுன்னு இருக்குது, பெண்ணுறுப்புடைய உள்பகுதியில் மேலே ஒரு 2 சென்டிமீட்டரில் இருக்குது, நீங்கள் தூண்டலாம். அவங்க உச்சகட்டம் அடையலாம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரு ஆகுங்க, முழுமையாக செக்ஸ் பண்ணலாம். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் சுந்தரபாண்டியன் சார், கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சுந்தரபாண்டியன். சார் மேரேஜ் 1 வீக்காக இருக்குது சார். சரிங்க சார். அந்த மேரேஜ் ஆகுக்கு முன்னாடி வரைக்கும் சார் ஆணுறுப்பு வந்து தோல் உரியாமல் இருக்குங்க சார். சார் மேரேஜுக்கு ஃபஸ்ட் இது வட்டம் பண்ணும்போது சார் தோல் அனைத்தா தோல் விழுந்துச்சு சார். சரி. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா ஆணுறுப்பு நல்லா ஸ்டிஃபாக இருந்துச்சு சார். நல்லா வந்து பெருசாச்சு, ஸ்டிஃபாக இருந்துச்சு, நின்றுச்சு. பட் மேரேஜ் அந்த ஃபஸ்ட் அட்டன் பண்ணதுக்கப்புறம் வந்து அட்டன் பண்ணும்போது தோல் விழுந்ததுக்கப்புறம் அது பழைய மாதிரி மூடோ இல்லை ஸ்டிஃபாக நிற்க மாட்டேங்குது, கொலன்னு இருக்கு. விரைப்புத்தன்மை சரியா இல்லைன்னு நினைக்கிறீங்க? எஸ் சார். விரைப்புத்தன்மை சரியில்லை சார். எஸ் சார். சரி சார், ஏன் தெரிஞ்சுக்கலாமா சார்? இல்லை, அது நிறைய காரணங்கள் இருக்குது. உங்களை செக் பண்ணணும். உங்களுக்கு மன ரீதியான பிரச்சனை, பயந்து போயிருக்கலாம், இல்லை உடல் ரீதியான காரணங்கள் இருக்கலாம். சார் உடல் ரீதியாக எப்படிங்க சார்? பல காரணங்கள் இருக்குது. உடல் ரீதியான காரணங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது ஹார்மோன் பிரச்சனை இருக்கலாம், ஆண் ஹார்மோன் குறைவாக, இல்லை மற்றபடி அந்த தோல் முன்னாடி அடிக்கடி மூடாகும், அடிக்கடி பெருசாகும், ஸ்டிஃபாக நிற்கும், விருப்பத்தன்மை இருக்கும். பட் மேரேஜ் ஆகி தோல் விழுந்ததுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி ஸ்டிஃபாக நிற்கல, மற்றபடி பெருசாகுது, அடிக்கடி மூடாகல, பெருசாகுது, பட் விருப்பத்தன்மை மட்டும் இல்லை. அதாங்க, நிறைய காரணங்கள் இருக்குது. வயது குறைவாக இருந்து இந்த மாதிரி திடீர்னு ஆண்மை குறைவு வரும்போது மன ரீதியான காரணங்கள் அதிகமாகவும் உடல் ரீதியான காரணங்கள் கம்மியாகவும் இருக்கலாம். பட் இருக்கவே கூடாதுன்னெலாம் ஒன்றும் இல்லை. வயதானவர்களுக்கு வரும்போது உடல் ரீதியான காரணங்கள் அதிகமாகவும் மன ரீதியான காரணங்கள் கம்மியாகவும் இருக்கும். இது வந்து ஜென்ரல் ரூல். ஆனால் தனிப்பட்ட நபர்களை பொறுத்த வரைக்கும் இது மாறி இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அதனால் நீங்கள் ஒரு மருத்துவர் அணுகுங்க. என்ன காரணமாக இருந்தாலும் இன்றைக்கு கண்டுபிடித்து துல்லியமாக சரி பண்ணலாம். ஸோ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், சரி பண்ணலாம். ரகசிய கேள்விகள் இடைவேளைக்கு பின் தொடரும். ரகசிய கேள்விகள் தொடர்கிறது. நம்ம இப்போது சிஃபிலிஸ் அப்படின்ற நோயை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இந்த நோய் வந்து ஒரு பெண்ணோட தாம்பத்திய உறவு பண்ணின 9 நாட்கள்லேருந்து 90 நாட்களுக்குள்ளே இது வரலாம். இந்த நோய் வந்து சில நேரம் தானாகவே மறைஞ்சிடும். இப்போ படத்தில் பார்க்குறீங்க நீங்கள், ஆணுறுப்பில் வந்து இந்த புண் ஒரு வலி இல்லாத அல்சர், பெயின்லெஸ் அல்சராக இருக்கும், வலி ரொம்ப இருக்காது. சில நேரம் இவங்க விட்டுருவாங்க, ரொம்ப வலி இல்லைன்றதுனால கவனிக்காமல் விட்டுருவாங்க, சரியாயிடும்னா அப்படி சரியாயிடும், ஆறிடும். அப்புறம் 3 வாரத்துலேருந்து 12 வாரத்துக்குள்ளே செகண்டரி சிஃபிலிஸ்னு வரும். செகண்டரி சிஃபிலிஸ் வந்து எப்படி வரும்னா, இது பார்த்திங்கன்னா மறுபடியும் பெண்களுக்கு வரக்கூடிய பிரைமரி. செகண்டரி சிஃபிலிஸ்னால் கையில் பார்த்திங்கன்னா
படை மாதிரி வர்றதை பார்ப்போம். உடம்பெல்லாம் சின்ன சின்ன இது உத்து பார்த்தா தெரியும், சிவப்பு படைகள் உடம்பெல்லாம் இருக்கிறத தெரியும், காலில் இருக்கிறது தெரியும். இந்த மாதிரி உடம்பெல்லாம் வரும். இது ரொம்ப கொஞ்சம் ஆபத்தான விஷயம். இது யாராவது இந்த நேரத்தில் தொட்டாங்கன்னா அவங்களுக்கு கூட இந்த நோய் பரவுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். இது ரொம்ப பரவக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இது தானாக இந்த ரேஷ் தானாகவே மறைஞ்சிரும். அங்கங்கே அவங்களுக்கு நெறி கட்டி இருக்கும். இதுவும் தானாகவே மறைஞ்சிரும். 4லேருந்து 12 வாரம், 4 வாரத்துலேருந்து 12 வாரத்தில் ஏர்லி லேட்டன்ட் சிஃபிலிஸ்ன்னு ஒரு ஸ்டேஜுக்கு போயிடும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார், கோயம்புத்தூர்லேருந்து வேல்முருகன் பேசுகிறேன். சொல்லுங்கள் வேல்முருகன். சார், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒய்ஃபுக்கு டெலிவரி ஆகிருக்குங்க சார். சரிங்க. டெலிவரி ஆகி இன்னையோட 4 days ஆச்சுங்க. சரிங்க. பால் சுரக்க மாட்டேங்குது சார். இதுக்கு சில மருந்துகளாக அவங்க எடுத்துக்கலாம். நல்ல உணவு கொடுங்க முதல்ல அவங்களுக்கு. அவங்கள ஹைட்ரேட் பண்ணி நிறைய அவங்க பால் நிறைய சாப்பிட்டோம், தண்ணி நிறைய கொடுங்க. அவங்களுக்கு போதுமான அளவுக்கு உணவு சாப்பிட்றாங்களான்னு பாருங்கள். அவங்க டீஹைட்ரேட் ஆகி கொஞ்சம் இந்த வெயிலுக்கு நல்ல டீஹைட்ரேட் ஆகி இருந்தால் பால் சுரக்கிறதும் கம்மியாக இருக்கலாம். சரிங்களா? ஹார்மோன்கள் அவங்களுக்கு சொட்டிங்ஸ் அதிகமாகுங்க சார். அதான் தண்ணி நிறைய கொடுங்க, பால் நிறைய அவங்களுக்கு கொடுங்க. டீஹைட்ரேஷன்றது சரிங்க, அவங்க உடம்புல இருந்து நீர்ச்சத்து குறைஞ்சதுன்னா சிறுநீர் போகிறது, அவங்களுக்கு உடம்பு சுரக்கிற எல்லாமே குறைஞ்சி போயிடும். சரிங்க சார். நம்ம ரொம்ப தண்ணி குடிக்கலைன்னா ஈவன் எச்சில் கூட குறைஞ்சி போயிடும், யூரின் குறைஞ்சி போயிடும். அதெல்லாம் அது மாதிரி அவங்கள ஹைட்ரேட் பண்ணுங்கள். அதுவும் கடுமையான வெயில் நேரம் இது. ஆமாங்க சார். ஆக்சுவலாக அவங்க கன்ஃபியூவாக இருக்கும்போது சார் ஒயிட் அதிகமாக போயிட்டே இருக்குங்க சார். சரி, அதனால ஏதோ கம்ப்ளைண்ட் வருங்களா அப்படின்னு தான். அதுக்கும் பாலுக்கும் சம்மந்தம் இல்லைங்க. ஓகேங்க. கிருமி தொற்று இல்லை வேறு ஏதாவது வெள்ளைப்படுதல் இருந்திருக்கலாம். அது பால் சுரப்பியலை பாதிக்காது. பால் கொடுக்கறது சில நேரம் வேறு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். ஹார்மோன்களில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, டாக்டர்கள் யாராவது பரிசோதிச்சாங்கன்னா சொல்லிடுவாங்க என்ன பிரச்சனைன்னு. சில நேரங்களில் உணவு வகைகளில் சில மாற்றங்கள், கொஞ்சம் ஏதாவது பாலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான உணவு வகைகள் முறைகள்லாம் பண்ணலாம். பால் ஃப்ரீக்வெண்ட்டாக கொடுத்துக்கிட்டே இருக்க சொல்லுங்கள். மொத்தமாக நிறைய கொடுக்காட்டியும் 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை அவங்க கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா பால் சுரக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா தூண்ட சுரக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். சரி, நம்ம இப்போ சிஃபிலிஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் லேட்டன்ட் வர ஆரம்பிச்சிடும். முதல்ல ஏர்லி சிஃபிலிஸ், ஏர்லி லேட்டன்ட் வரும். அதுக்கப்புறம் அதையும் கவனிக்கலைன்னா 1 வருடம் 2 வருடங்களில் லேட்டன்ட் சிஃபிலிஸ் வரலாம். அதுக்கப்புறம் அதில் டெர்ஷரி சிஃபிலிஸாக வரலாம். ஸோ சிஃபிலிஸை பொறுத்த வரைக்கும் இது எப்படி மனிதர்களுக்கு பரவுது, இந்த சிஃபிலிஸ் என்ற நோய் எப்படி மனிதர்களுக்கு பரவுது, மனிதர்கள்ட்ட இருந்து மட்டும்தான் மனிதர்களுக்கு வரும், வேறு யார்கிட்ட இருந்தும் இந்த நோய் வரவே வராது. இது புண்ணுலேருந்து, சிஃபிலிஸ் புண்ணுலேருந்து இன்னொருத்தருக்கு வரும். தோலுக்கு வரலாம், இல்லை மியூக்கஸ் மெம்பர், நாக்கு வாய் ஏதாவது படும்போது வரலாம். இது செக்ஸ்னால் வரும். தாயிட்டிருந்து குழந்தைக்கு வரலாம். தெரியாத்தனமாக ஏதாவது ஒருத்தர்கிட்டருந்து இன்னொருத்தருக்கு பரவலாம். ரத்தம் கொடுக்கறதுனால ரத்தத்தின் மூலமாக பரவலாம். இதுதான் சிஃபிலிஸ் பரவக்கூடிய முறை. இதில் இந்த பிரைமரி ஷேங்கர் நம்ம ஒரு புண்ணு வந்ததை பார்த்தோம். இது வலி இருக்காது. அதுதான் இதில் முக்கியமான விஷயம். புண்ணு பெரிய புண்ணு இருந்தாலும் அது வலி இல்லாத புண்ணாக இருக்கும். தானாகவே ஆறிடும். சாதாரணமாக நீங்கள் ஒன்றுமே ட்ரீட்மெண்ட் கொடுக்காட்டியும் டக்குன்னு ஆறிடும் எல்லாமே. ஆரம்பத்தில் டெஸ்ட் பண்ணும்போது, ரொம்ப ஆரம்பத்தில் பண்ணும்போது நெகட்டிவாக கூட வரலாம். ஆனாலும் திரும்ப ரிப்பீட் பண்ணணும். இந்த பெயின்லெஸ் அல்சர் நல்லா பட்டன் மாதிரி இருக்கும். அதை தொட்டு க்ளவ் போட்டு தொட்டு பார்த்தோன்னா பட்டன் மாதிரி திக்காக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி நெறி கட்டியிருக்கும் அவங்களுக்கு. இந்த நெறி கட்டுறதும் வலி இல்லாமல் ரப்பர் மாதிரி இருக்கும். நெறியை அழுத்தி பார்த்தா ரப்பர் மாதிரி இருக்கும். யூஸ்வலாக அதை நெறி கட்டினதை அழுத்தினா வலிக்கும், ஹார்டாக இருக்கும். ஆனால் அந்த சிஃபிலிஸ் நோயில் அது ரப்பராக இருக்கும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார், ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க சார். வணக்கம், சொல்லுங்கள் மேடம்.
நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க சார், மஞ்சுங்க. சொல்லுங்கள் மஞ்சு. சார் இப்போ பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆயிட்டு 12 இயர்ஸ் ஆச்சுங்க சார். சரிங்க. இப்போ ஏஜ் அட்டன் பண்ணலேருந்து மென்சஸ் ஆகிறது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த டேட்டில், எந்த டேட்டில் ஆரம்போ அந்த டேட்லேருந்து கரெக்டாக அதே டைம் ஆயிடுங்க. சரிங்க. எப்பயாச்சும் மாறி போனா 1 நாள் 2 நாள் இந்த மாதிரி மாறி போகும். சரி. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மந்த்லேயே 2 டைம் ஆயிடுச்சுங்க. ஒரு 10 days டிஃப்ரெண்ட்ல திருப்பி ஆயிடுச்சுங்க சார். என்னன்னு தெரியலைங்க. சரி. அது என்ன ப்ராப்ளத்தினால இருக்கும்னு தெரியலைங்க. ஆனால் இடுப்பு வலி பார்த்தீங்கன்னா பயங்கர இடுப்பு வலியும் பயங்கரமா இருக்குதுங்க சார். என்ன வயசாகுதுங்க உங்களுக்கு? எனக்கு 27ங்க சார். கல்யாணம் ஆயிடுச்சு? ஆமாங்க, 12 இயர்ஸ் ஆச்சுங்க. என்ன வயசில் கல்யாணம் பண்ணீங்க? அப்போ 15லே கல்யாணம் பண்ணிட்டீங்களா? ஆமாங்க சார், 17 வயசுல ஆச்சுங்க சார். சரிங்க. இந்த மாதிரி வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்குங்க. சரிங்க சார். முக்கியமாக ஏதாவது உங்களுக்கு ஹார்மோன்கள் பிரச்சனைகள் இருக்கலாம், நீர்க்கட்டிகள் இருக்கலாம், தைராய்டு ப்ராப்ளம் போல் இருக்கலாம். அதாங்க சார், இப்போ ரீசெண்டாக இடுப்பு வலிக்குன்னு சொல்லி போனப்போ அப்போ அங்கே மேடம் சொல்லியிருந்தாங்க தைராய்டு ப்ராப்ளம் மாதிரி இருக்கும், செக் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. சரி. ஆனால் நான் அது ஒன்றும் செக் பண்ணலைங்க, பார்க்கலைங்க. ஏன் பார்க்கல? பயந்துட்டு தாங்க சார், ஏதாவது பெரிய ப்ராப்ளம் ஏதோ சொல்லிடுவாங்களோ அப்படின்ட்டு பயந்துட்டு பார்த்தேன். அவங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தால் பரவாயில்ல, ஆனால் சொன்னாதான் தப்பா? நோய் ஏதாவது கண்டுபிடிச்சாங்கன்னா சரியே பண்ண போகிறாங்க, நீங்கள் ஏன் ஒரி பண்ணுறீங்க? அது பயந்துட்டே போகாம இருந்துட்டாங்க சார். இப்போ அதுதான் சரி உங்ககிட்ட கேட்கலாம் எவ்வளோ நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேங்க சார். லைனே இல்லைங்க, என்ன ப்ராப்ளம்ன்றதை டாக்டர்கள் செக் பண்ணணும். சரிங்க. சேவைன்னா பிளட் டெஸ்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் நல்லது உங்களுக்கு. இயர்லியாக ஒரு நோயை கண்டுபிடிக்கிறது, அந்த நோயிலேருந்து வெளியே வர்றதுக்கு, அல்லது நோய் நம்மளை மேலும் பிரச்சனை உண்டு பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஆன முக்கியமான விஷயம். அதனால் நீங்கள் தொடர்ச்சியாக டாக்டரை பாருங்கள். ட்ரீட்மெண்ட் டாக்டர்கள் சொல்கிறத கேளுங்க. பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. என்ன சொல்லிட போகிறாங்க? நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தானே டாக்டர் இருக்காங்க, நம்மளை மிரட்டுறதுக்கு டாக்டர்ஸ் இல்லை. அதனால் இதை பற்றி கவலைப்படாதீங்க. டாக்டர்களில் போய் பாருங்கள், அவங்க உங்களை ட்ரீட் பண்ணட்டும், சரி பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இது நன்றாக சரியாகும் உங்கள் பிரச்சனையெல்லாம். ரகசிய கேள்விகள் இடைவேளைக்கு பின் தொடரும். ரகசிய கேள்விகள் தொடர்கிறது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? நான் இங்கே சேலத்துலேருந்து ஜீவா பேசுகிறேங்க சார். ஜீவா, சொல்லுங்கள் சார். எனக்கு வந்து மேரேஜ் 1 year ஆகுதுங்க சார். சரி. இந்த மாதிரி இந்த உடலுறவு செய்யும்போது வந்து 1 நிமிஷம் கூட ஆகுறது, அதுக்குள்ளே வந்து வெளியே வந்துடுங்க சார். சரி. இது வந்து நம்ம மனைவி வந்து திருப்தி அடிச்சாங்களா இல்லையா அப்படின்னு நமக்கு அது தெரியறது இல்லைங்க சார். எவ்வளோ நேரத்தில் விந்து வருதுன்னு சொல்கிறீங்க? நம்ம உடலுறவு செஞ்சோம்னா 1 நிமிஷம் கூட ஆகுறது இல்லைங்க சார். ஒரு 40 பெண் வந்து சாதாரணமாக உடலுறவில் உச்சகட்டம் அடைகிறதுக்கு 14 நிமிடங்கள் ஆகும். இன்ட்ராவெஜினல் லேட்டன்சி டைம்னு இருக்குது. சரிங்க சார். 1 நிமிடத்தில் ஒரு பெண் உச்சகட்டமே அடைய முடியாது. நீங்கள் நாக்கு வச்சு கிளைட்டோரஸை தூண்டினீங்கன்னா ஒரு பெண் வந்து ஒரு ஆரம்ப கட்டத்தில் அதுவும் 10-15 நிமிடம் ஆகும். பழகிட்டாங்கன்னா ஒரு 5 நிமிடத்தில் வரலாம். சாதாரணமாக செக்ஸில் ஒரு பெண் உச்சகட்டம் அடைகிறதுக்கு 14 நிமிடங்கள் ஆகுங்க. அதனால் நீங்கள் தொடர்ச்சியாக செக்ஸ் பண்ணணும். இல்லைன்னா உங்கள் மனைவியை தூண்டுறதுக்கு நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். சரி, இப்போது ஏடிபிக்கலாக இந்த நோய் ஹெர்பீஸ் வந்து டிப்பிக்கலாக தான் வரணும்னு இல்லை, சில நேரம் வித்தியாசமாக வரும். இந்த சிஃபிலிஸ் வந்து ஒரு வித்தியாசமாக எப்படி வரலாம்? நிறைய புண்களாக 50% வரலாம். அதே மாதிரி சில பேருக்கு வலியுடன் கூடிய புண்ணாக வரலாம். 25% பேருக்கு வலியுடன் கூடிய புண்களாக வரலாம். அதே மாதிரி நான் இண்டுரேட்டட் அல்சர் 33% பேருக்கு வரலாம். அந்த ரப்பர் மாதிரி இல்லாமல் இண்டுரேஷன் இல்லாமல் வரலாம். சரி, முதல்ல சிஃபிலிஸ் வருது, தானாக மறைஞ்சிருது. ரெண்டாவது செகண்டரி சிஃபிலிஸ்னு வரும், படப்படையாக வருது இல்லையா? அது வந்து 2 வாரத்துலேருந்து 8 வாரம் வரும். பாடி ஃபுல்லாக தோல் மேலே அந்த படப்படையாக வரும். அதில் சில நேரங்களில் எலும்புலையும் பாதிக்கலாம், கண்ணு பாதிக்கலாம், நரம்புகள் பாதிக்கப்படலாம். வயிற்றில் இருக்கக்கூடிய
உறுப்புகள் பாதிக்கப்படலாம். சில நேரங்களில் உடம்புல என்ன இருக்கும், லேசாக ஜுரம் அடிக்கும், லோ கிரேட் ஜுரம் அடிக்கும், லேசான ஜுரம், தலைவலி, உடம்பு வலி, ஒரு பசி இல்லாமல் இருக்கிறது, தலைவலி தொடர்ச்சியாக இருக்கிறது, இது மாதிரி இருக்கலாம். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? எங்கள் சேவலேருந்து மணி பேசுகிறேங்க. மணி சொல்லுங்கள் சார். நம்ம ஒரு மனைவி இந்த மாதிரி உடலுறவு கொள்றதுக்கு அவங்க அதை திருப்தி இருக்கிறாங்க அப்படின்னு எப்படி சார் மூடாக இருக்கிறாங்க நம்ம கண்டுபிடிக்கிறது? அவளுக்கு அந்த எண்ணங்கள் தோணணும் அப்படிங்கிறது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்க சார்? இது அவங்க வெளிப்படையாக சொல்லும்போது தாங்க தெரியும். அதாவது சில பெண்கள் அந்த வெளிப்படையே சொல்லுவாங்க சார், சில பெண்கள் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள், அவங்க விரும்புகிறாங்கன்னா தெரியும், வேறு வகையில் தெரிந்து கொள்ள முடியாது. சரி சரிங்க சார். சில நேரம் அவங்க ஏரியா, நீங்கள் மனைவியை பற்றி பேசுகிறீங்களா வேறு பெண்களை பற்றி பேசுகிறீங்களா? இல்லை, மனைவியை பற்றி தான் சார். மனைவிட்ட நீங்கள் நேரடியாக அப்ரோச் பண்ணி செக்ஸை தூண்டுங்க. அவங்க இப்போ வேண்டாம், பிடிக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப வேணான்னு சொல்லியிருந்தாங்கன்னா ப்ராபப்ளி அவங்க மூடில் இல்லைன்னு எடுத்துக்கலாம். ஓகே ஓகேங்க. இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி விருப்பம். நீங்கள் சைகைகளை வச்சுக்கலாம், வேணா உங்களுக்குள்ள சில விஷயங்களை வச்சுக்கலாம். தலகாணி பர்டிகுலர் பொசிஷனில் வச்சா செக்ஸுக்கு நான் ரெடியாக இருக்கேன்னா நீங்கள் சைகைகளை வச்சுக்கலாம். அல்லது எழுதி வைக்கிறது, கண்ணாடியில் எழுதுறது, இது மாதிரி ஏதாவது. பொதுவாக நீங்கள் கெஸ் பண்ணும்போது எல்லாம் சரியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. விரும்புகிறாங்கன்னு நினைக்கலாம், அவங்க உண்மையிலே அவங்க வேறு மூடில் இருக்கலாம். அதே மாதிரி நீங்கள் விரும்புகிறத உங்கள் மனைவி கண்டுபிடிக்கிறது அவ்வளோ ஈஸியாக இருக்காது. அந்த மாதிரி உடலுறவு கொள்ளும்போது ஒரு 2 நிமிஷம் ஆகிறதுக்குள்ளே வெளியேறிடுதுங்க சார். சரி, நம்ம செய்கிறோம்னா ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளேயே அந்த வெளியேறுது. மனைவி திருப்தி அடைஞ்சாங்களா இல்லையா நம்ம தெரிஞ்சுக்கிறதுல அது தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் திருப்தி அடையலைன்னு தெரிஞ்சுக்கலாம். 2 நிமிடத்தில் ஒரு பெண் திருப்தி அடையவே முடியாது அப்படிங்கிறது. சில நேரங்களில் ஓகே, செக்ஸு உச்சகட்டம் தான் அடையணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்போ சாப்பிட்றீங்க, ஒரு 2 இட்லி சாப்பிட்டு பரவாயில்ல அப்படின்னு எந்திரிச்சு வந்துடலாம், பசி இருந்தால் கூட. ஆனால் முழுமையாக உச்சகட்டம் அடைகிறதுன்றது வேறு. சில நேரங்களில் ஓகே, எப்போ எல்லா நேரமும் ஒரு உச்சகட்டம் அடைஞ்சி முழுமையான இன்பத்தை அனுபவிக்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆகி போகலாம். முழுமையான உச்சகட்டம் அடைகிறது நல்லது. அதுக்கு அவங்கள நீங்கள் விஷயங்களை தெரிந்து கொண்டு தூண்டணும். இந்த நிகழ்ச்சி நம்ம சொல்லிக் கொடுத்துக்கிட்டே இருக்கோம், எப்படி ஒரு பெண்ணை முழுமையாக உச்சகட்டத்தை கொண்டு போகிறது. நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், அதான் அதில் முக்கியம். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் டாக்டர். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார், சென்னையிலேருந்து ரவிக்குமார் சார். ரவிக்குமார், சொல்லுங்கள் சார். வாய்வழி செக்ஸ் வச்சுக்கிறது தப்புங்களா சார்? வாய்வழி செக்ஸ் மூலமாக மட்டும்தான் ஒரு பெண்ணை எளிமையாக உச்சகட்டத்துக்கு கொண்டு போக முடியும். அதுதான் ஈஸியஸ்ட் மெத்தடு. கிளைட்டோரிஸ் என்ற பெண் உறுப்பை நீங்கள் நாக்கு வச்சு தூண்டுனீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் அவங்கள உச்சகட்டத்துக்கு கொண்டு போகலாம். டாக்டர், அன்னைக்கு நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஒரு பூஞ்சைகள்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்கல்ல சார், அதனால தான் டவுட்டுக்காக. அதாவதுங்க, வாய்வழி தூண்டுதல் மற்ற விஷயங்கள்லாம் பண்ணும்போது தன் சுத்தம் பேனல் நல்லா குளிச்சுட்டு ஸ்மெல் இல்லாமல் இருக்கணும். ஆணுறுப்பை ஒரு பேபி சோப் போட்டு வாஷ் பண்ணுங்கள். வாய்வழி செக்ஸ் முன்னால் அவங்க அதே மாதிரி குளிச்சிடலாம். ஒரு ஸ்மெல் இருக்க மாதிரி இருந்ததுன்னா ஒரு பேபி சோப் போட்டு வாஷ் பண்ணலாம். இதெல்லாம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதை எளிமையாகவும் விருப்பத்தோடையும் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னும் நீங்கள் நிறைய இன்னோவேட்டிவாக நிறைய விஷயங்களை பண்ணலாம். லிக்விட் சாக்லேட் ஆணுறுப்பில் தடவலாம், தேன் தடவலாம், பெண்ணுறுப்பில் அதே மாதிரி பண்ணலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக அதை நீங்கள் பண்ண முடியும். செக்ஸ் பண்ணுறத ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக லைவ்லியாக கொண்டு போக முடியும். நீங்கள் பல்வேறு இன்னோவேட்டிவான முறைகளை பயன்படுத்தலாம். இன்னும் பல்வேறு விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேச இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் எங்களோட பங்கு பெற இயலாத வாசகர்கள் உங்கள் கேள்வியில் எங்களுக்கு SMS மூலமாக அனுப்பலாம். 9841266666 என்ற எண்ணுக்கோ 94494444 என்ற எண்ணுக்கோ உங்கள் கேள்வியில் எங்களுக்கு SMS மூலமாக அனுப்பலாம். அல்லது hi@drkamaraj.net என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் கேள்வியில் எங்களுக்கு மின்னஞ்சல் அனுப்பலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.